நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனால் விரும்பப்படுதலும் நேசிக்கப்படுதலும். இன்றைய வேதாகம பகுதி எரேமியா 1 அதிகாரம் 1 முதல் 10 வரையுள்ள வசனங்கள். பென்யமீன் தேசத்திலுள்ள ஆனதோத் ஊரிலிருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்க்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும் யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11ஆம் வருஷத்து முடிவு மட்டாகவும் எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். குறிப்பு வசனம்: நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. எரேமியா 1:5. முகநூலில் பிடித்திருக்கிறது என்பதற்கு அடையாளமான அந்த கட்டை விரல் அடையாளம் முகநூல் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே இருப்பது போல தோன்றும். ஆனால் அது 2009ஆம் ஆண்டில்தான் நடைமுறைக்கு வந்தது. இந்த விருப்ப அடையாளமான அந்த கட்டை விரல் சின்னத்தை வடிவமைத்த ஜஸ்டின் ரோசன்ஸ்டைன் கூறுகையில், மக்கள் ஒருவரையொருவர் போட்டி போட்டுக்கொண்டு வீழ்த்தாமல் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கும் ஒரு உலகத்தை உருவாக்க உதவ விரும்பியதாக தெரிவித்தார். ஆனால் தனது கண்டுபிடிப்பு பயனாளர்களின் சமூக ஊடகத்தின் மீதான ஆரோக்கியமற்ற அடிமைத்தனத்திற்கு வழிவகுத்து விட்டதே என்று ரோசன்ஸ்டைன் பின்னர் வருந்தினார். ரோசன்ஸ்டைனின் இந்த படைப்பு நமது இணைப்பு மற்றும் அங்கீகாரத்திற்கான அடிப்படை தேவையை வெளிப்படுத்துவதாக நான் எண்ணுகிறேன். பிறர் நம்மை அறியவும் கவனிக்கவும் விரும்பவும் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த விருப்பம் என்பது ஓரளவிற்கு புதியதுதான். ஆனால் அறிந்து கொள்வதற்கும் அறியப்படுவதற்கும் உள்ள நமது தாகம் தேவன் மனிதனை படைத்த காலத்திலிருந்தே பழமையானது. இன்றும் விருப்ப பொத்தான் நமது விருப்பத்தை தணிக்கவில்லை, இல்லையா? அதிர்ஷ்டவசமாக மின்னியல் அங்கீகாரத்தை விட மிக ஆழமாக நேசிக்கும் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எரேமியா 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் தமக்கென்று அழைத்த ஒரு தீர்க்கதரிசியுடன் அவர் கொண்டிருந்த ஆழமான நோக்கமுள்ள தொடர்பை நாம் காண்கிறோம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன் என்றார். தேவன் அந்த தீர்க்கதரிசியை அவர் கருவுறுதலுக்கு முன்பே அறிந்திருந்தார். மேலும் அர்த்தமும் நோக்கமும் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்காக அவரை வடிவமைத்தார். நம்மை மிகவும் நெருக்கமாக அறிந்த, நேசிக்கும், விரும்பும் இந்த தகப்பனை நாம் அறிகையில் அவர் நம்மையும் ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கைக்கு அழைக்கிறார். தேவனை ஆழமாக அறிவது பிறரோடு நீங்கள் பழகுவதில் எத்தகைய தாக்கத்தை உண்டாக்குகிறது? நோக்கத்துடன் வாழ்வது எப்படி சமாதானத்தை கொண்டு வரும்? அன்பான தகப்பனே, உமது அன்பிலும் எனக்காக நீர் திட்டமிட்டுள்ள ஒவ்வொரு நாளிலும் நீர் என்னை உருவாக்குகையில் நீர் மிகவும் கரிசனையோடு இருக்கிறீர் என்பதை அறியும் என் வாழ்வின் நோக்கத்தில் நான் இளைப்பாற எனக்கு உதவும். ஆமென்.